Hi, welcome to BMW family. இப்போ நபா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போகுது, சொல்லிட்டு வாமா. உங்கனாலே உங்க கமெண்ட்னாலே நான் டூருக்கு போறேன். Thank you. நபா டூருக்கு போனாலே நானும் டூருக்கு போறேன். போக போறியா? ரைட்டு. அவங்க ரெண்டு பேருக்கு டூருக்கு போனனால நானும் டூருக்கு போகிறேன். தேங்க்ஸ். இங்கே பாருங்க, இந்த கூத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பிரச்சனை வந்து இப்போ பல பிரச்சனையாக மாறி நிற்கிது. இதனால் எங்களோட 20 years அதை வெட்டிங் அனிவர்சரி வந்து போஸ்ட்பான் பண்ணியாச்சு. ஓகேவா? இவனோட சுண்ணத்து கல்யாணத்தையும் போஸ்ட்பான் பண்ணி வச்சுருக்கோம். 2 விஷயத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்கோம். ஒரு ஆளு தாண்டா டூருக்கு போகிறத அழுதுகிட்டு இருந்தீங்க, இப்போ 3 பேர் ஏன்டா டூருக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்ல போகிறேன். நபாவை டூருக்கு போகிறதுக்கு நான் எந்த கமெண்ட்டுனால நபா டூருக்கு போகுது அப்படின்ற விஷயம் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த மாதிரி கையில் வச்சுக்க. சரி, இப்போ வீடியோவில் போகலாம். லைக் போடாதவங்க லைக் போட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நபாக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 4500 ரூபா கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், போக வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் எடுத்த டிசிஷன் குட்டு, நீங்கள் கரெக்டாக எடுத்துருக்கீங்க. அனுப்பக்கூடாது, பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமாக வளர்க்கணும் அப்படி இப்படின்னு வளர்த்து நபாவை அழுக வச்சு கொண்டு சிதைச்சி எடுத்துட்டீங்க. நபாவை அனுப்புறதாவே இல்லை. நபா எப்பவுமே வீடியோல கீழே கமெண்ட்ஸ் பார்த்து யாரும் அனுப்புவாங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் அனுப்புறதா இல்லை, ரொம்ப அழுதுச்சு, என்கிட்ட பேசலை, இது பண்ணலை, பெரிய வீட்டில் பிரச்சனை ஆகி ஒரு வழியாக வந்து நான் கோவத்தில் தான் நபாவை அனுப்புகிறேன் அப்படின்னு நபாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் அனுப்புறதுக்கு ஒரு கமெண்ட்டு காரணமாக இருந்துச்சு. அது என்ன கமெண்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட்டுக்கு இந்த வீடியோக்குள்ளே இருக்குது, அந்த வீடியோக்குள்ளே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் யார் பேர் எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யார் கமெண்ட் பண்ணீங்களோ அவங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட்டுன்னா என்ன கமெண்ட் சொல்லுமா? அதுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அந்த அலாரம் அடிக்குது, உங்கள் அலாரத்தை போய் அமர்த்திட்டோம், போ சீக்கிரம். அங்கே பாருங்கள், அலாரம் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் பாருங்கள். பொழுதனைக்கும் அலாரம் தொழுது டூருக்கு போக வச்சிருச்சு. அது பக்கி போனால் பரவாயில்ல, இதுக்கு 2 பேரையும் போக வச்சிருச்சு. அதை எப்போ தெரியல, 2 டயத்துக்கு வச்சிருச்சு, படுக்குது, பொழுதனைக்கு அடிக்குது அலாரம். சரி, ஓகே. அது எனக்கு தெரியாது, AM என்ன PM தெரியாது. ரெண்டு வெச்சிருது. ரைட். காலேஜ் இப்போ மேட்ருக்கு வருவோம். ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணாருன்னா, இப்படித்தான் மற்றவங்க கமெண்ட்டை பார்த்துட்டு, இப்படித்தான் நானும் எங்கள் அக்காவுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு இந்த மாதிரி டூருக்கு அனுப்பலை, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவன் என்ஜாய் பண்ணிப்பா அப்படின்ற காரணம் தான் அனுப்பாமல் இருந்தாங்க. ஆனால் கல்யாண வாழ்க்கையும் வந்து அக்காவை வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி ஆகிப்போச்சுங்க. இதனால் அக்காவோட வாழ்க்கையை டோட்டலாக கொலாப்ஸ்டு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, அதுக்காண்டியாச்சும் நீங்கள் வந்து உங்கள் மகளோட இந்த ஒரு டூரை அனுப்பி வைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக அது மெமரிஸாக இருக்கும் அப்படின்னாங்கனால சரி, அது எனக்கு மனசுக்கு ஒரு இது கரெக்டான ஒரு ரீசனாக இருந்துச்சு. சரி, அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வாங்கி ஒரு வழியாக நபா கையில் கொடுத்து சக்ஸஸ் பண்ணி ஸ்கூலில் போய் கொடுத்துட்டு வந்துருச்சுங்க. அப்பாடா முடிஞ்சிச்சுன்னு உட்காடுறேன். அடுத்த நாள் இது வந்து நிற்கிது. போ அங்கே போய் சொல்லிட்டு வா. என்ன வந்து சொன்னேன், உன்னை எங்கே முதல் டூருக்கு பார்த்து சொல்லிட்டு வா. எனக்கு வந்து கேரளா கண்ணூர் விஸ்மயக்கு நான் போறேன். சரி, காலையில போய் நைட் நான் வருவேன். எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னேன்? 1500. 1500 மேலே உட்காரு. 1500 ரூபா கொடுங்க அப்படின்னு வந்து நிற்கிது. எப்படி இருக்கும் எனக்கு? அதாவது முந்தின நாள் தங்கச்சிக்கு 4500 ரூபா கொடுத்தேன், என் அப்ப எனக்கு 1500 ரூபா கொடுக்க மாட்டானா அப்படின்னு வந்து மனசுக்குள்ள கேட்குது. அது எனக்கு கேட்குது. நான் பஜார் போறோம், அங்கே ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்க வேற கால் பண்றாங்க, அனுப்புங்க நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேளாணி சொல்லாதீங்க. ஆனா அதுக்கு ஒரு தைரியம் இருக்கு, ஏன் நபாவுக்கு 4000 ரூபா கொடுத்து இல்லை நின்று எனக்கு கொடுத்து அனுப்புடியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு தான் வந்து நின்றுச்சு என் முன்னாடி. நானே என்னால் மறுக்க முடியல. ஏன்னா அதுக்கு 4000 ரூபா கொடுக்கும்போது இதுக்கு 1000 ரூபா கொடுக்குற ஒரு ரீசன் கரெக்டாக கொடுத்து தான் ஆகணும், இல்லாட்டி இது மனசு கஷ்டமாகும் சொல்லி சரி இந்தா நீனும் போய் போல அப்படின்னு வந்து அதுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டா அடுத்த நாள் இவன் வந்து நிற்கிறான், சொல்கிறா எங்கடா உனக்கு எங்கடா டூர் போகிற? மைக்கிட்ட சொல்கிறா எங்கடா போகிற நீ டூரு? எனக்கு பிலுகோலா கதிரி பார்க். கதிரி பார்க்கா? எங்கே இருக்கு? மங்களூர். ஆமா, இங்கே வா, மேலே வா உட்காரு. அடுத்த நாள் இவர் வர ஸ்கூலை விட்டு, அப்பா எனக்கு டூருக்கு போட்டுருக்காங்க, என்னையும் கூப்பிட்டு போகிறாங்க, 500 ரூபா கொடுங்கப்பா.
இதாவது நபா மட்டும் நான் இந்த வாட்டி டூருக்கு அனுப்பல. நான் இவங்க 2 பேரையும் நான் கண்டிப்பாக அனுப்பியிருக்க மாட்டேன். ஏன்னா போன வருஷம் தான் மேக்கை வந்து நான் டூருக்கு அனுப்பிச்சேன். கரெக்டு தானே? அது சவுண்டு வரும்பா, நீ கையில் விளையாடக்கூடாது. ஓகே, அனுப்பியிருக்க மாட்டேன். லாஸ்ட் இயர் அங்கே தானே போயிட்டு வந்தா, மேங்களூர் போயிட்டு வந்துச்சு. மானசா 10th. ஆமாம், போயிட்டு வந்துச்சு. அதனால் அனுப்புகிற பிளானிங்கே இல்லை. இப்போ நபானால இவங்க 2 பேரும் அந்த சந்தில் சிந்து பாடிட்டாங்க. 10th அப்புறமா செகண்ட் ஃபியூக்கு ட்ரிப் ஆ, எல்லாரும் போகணும். போகணும். இவ்வளோ 9th எனக்கு 10th இல்ல, அதுக்கு நான் 9th போறேன். 10th கண்டிப்பாக போக மாட்டல. ஏன்னா அடுத்த வருஷம் நீ வந்து வேற ஸ்கூலுக்கு போற. இப்போ வேற 10th இல்ல நீ அடுத்த வருஷம் வேற ஸ்கூலுக்கு போற. அந்த ஸ்கூல்ல 10th ட்ரிப் இருக்கும். ஆனா நீ போக கூடாது. அதுவும் ஸ்டே. ஓகேவா? இன்னைக்கு வீடியோல சொல்லி பதிவு பண்ணுவேன். ஏன்னா 4500 ரூபா 3 வருஷம் டூர் போக கூடாது. அடுத்து நீ டூர் போனா 12th தான் போகணும். சொல்லிடு, இப்பவுமே வீடியோல சொல்லி. ஏன்னா அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுவேன். ஏன்னா 4500 ரூபா முடிங்கிருக்க, நீ சொல்லிட்டு தான் வாங்கியிருக்க இந்த டூர் எனக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓ, கரெக்டாக சொன்னியா இல்லையா? சொல்லிடு, வீடியோவில் சொல்லிடு. அடுத்து நீ போனால் 12th தான். பார்க்கலாம்னா கிடையாது, பார்க்கலாம்னா கேன்சல் பண்ணிடுவேன். 12th தான் போகணும். அதுக்கு முன்னாடி டூரே அனுப்ப மாட்டேன் உன்னைய. அது கம்மியா இருந்துச்சுன்னா என்ன கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரிப் 10th எதாக இருந்தாலும் அனுப்ப மாட்டேன். அடுத்து உனக்கு 12th தான் ட்ரிப்பு. 10th அது இப்போமே சொல்லிடு, ஓகே ஓகே 12th தான். ஓகேவா? அதுக்கு இடையில நீ டூர் கேட்டால் இந்த வீடியோ தான் ப்ளே பண்ணி காட்டுவேன். வேற எதுவுமே கேட்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. அது இல்லாம இவரு ஒரு அப்புறம் இவங்களுக்கு என்னவா, அவங்க வந்து வீடியோ எடுக்க போகிறாங்களாம். வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து மொபைலை கொண்டு போகக்கூடாது, எனக்கு வந்து நீங்கள் ஒரு கேமரா கொடுங்க. எங்கள் ஸ்கூலில் வந்து ரொம்ப வந்து எல்லாரும் பிகு பண்ணுறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் இதாக போய் வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு கோப்ரோ, என்கிட்ட இருந்த கோப்ரோவை நான் வந்து துணியில் போட்டு சுற்றி கொடுத்துருக்கேன். இந்தா, இதை பத்திரமா கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வர்றது நபாவோட வேலை. கொண்டு வருவீல, வீடியோ எடுத்துகிட்டு வருவீல, அது வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் போகிறோம். நம்ம எப்படி எடுப்ப வீடியோ? இப்படி அப்படி இல்லைம்மா, என்ன பேசி எடுப்ப? vlogging பண்ண. எப்படி தமிழில் பேசி காட்டு, எப்படி எடுப்ப பேசி காட்டு. ஹாய், வெல்கம் டு BMW ஃபேமிலி. ஸோ இப்போ நாங்கள் மைசூருக்கு வந்தோம். இதுதான் எங்களோட ரூமு. ஸோ இப்போ நாங்கள் மைசூர் அப்படி பேசி எடுப்பியா? சரி, ஓகே ஓகே. அதுக்கு வந்து கோப்ரோ, இந்தாம்மா கோப்ரோ கரெக்டாக துணியை சுற்றி வை. இந்தா, ஓகே, பேட்ரி இருக்குது, பார்த்துக்க. உனக்கு வந்து விவோ மொபைலு, அது புது மொபைல். அந்த மொபைல் கொண்டு காட்டு, சூப்பராக இருக்கும் அந்த மொபைல். ஆமாம், அந்த மொபைல் கேமரா நல்லா இருக்குங்க. ஆனால் எடுக்கிற வீடியோவும் தெரியாது, ஃபோட்டோவும் பார்க்க முடியாது. ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும், ஒரு புதுமையானது. ஆனால் அதை வந்து அப்லோட் பண்ணும்போது நல்லா கிளாரிட்டியாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அந்த மொபைலை எடுத்த வீடியோ நம்ம பார்க்க முடியாது. எங்கம்மா இன்னைக்கு வருமா? அப்டேட் ஆயிடுச்சு, டிஸ்ப்ளே போயிடுச்சு. நான் எப்போ பேக் கேமரா வீடியோ எடுத்தேன்னா ஃப்ரண்ட் வருது. ஃப்ரண்ட் சேனல்ல இதுல ஆமாம், நாட்டி நபா சேனல் ஃபுல்லாக இதில் தான் வீடியோ போடுது அது. ஆனால் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து 90,000 ரூபா மொபைல். விவோ X90 90 ப்ரோவா 80 ப்ரோவா? ஓகே, அந்த மாதிரி இதை நீ எடுத்துகிட்டு போகிற. நீனு எனக்கு 2 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு வரணும். ஓகே, நீ எங்கே கண்ணூர் போகிறையில உன் வீடியோவும் அது வீடியோ சேர்த்து நம்ம வந்து போட போகிறோம். இவன் வந்து உனக்கெல்லாம் வீடியோ கிடையாது. ஓகேவா? டீச்சர் எடுப்பாங்களா, அதை எடுத்து கொடுக்க சொல்லி நம்ம அதையும் ஜாயின் பண்ணுவோம். 3 பேர் எடுக்கிற வீடியோ போடவா வேணாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா எனக்கு தெரியல. அப்படி போடணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வர வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? இப்போ இவருக்கு இன்னொரு செலவு இருக்குங்க. அதாவது 4500 கொடுத்துட்டேன், 1500 கொடுத்துட்டேன், 500 கொடுத்துட்டேன். எவ்வளோ ஆச்சு? 6500 ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லைங்க, உனக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு எவ்வளோ வேணும்? நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? எவ்வளோ கொடுக்கணும்னா 300 கொடுப்போம். உனக்கு செலவுக்கு வந்து 300 நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே ரெடியாக. 300 உனக்கு, அதாவது ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஜூஸோ எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறாங்க, குடிச்சிக்க. ஒரு நாளைக்கு உனக்கு அவ்வளோதான். உனக்கு வந்து 2 நாள் டூரு. ஓகேவா? 2 நாள் டூருக்கு நான் கொடுக்குற உனக்கு அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு 4,500. அது டிக்கெட், ஜிஆர்எஸோட டிக்கெட், ஸ்னோ ஃபேண்டசி எல்லாமே உனக்கு ஃப்ரீ. சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்நாக்ஸ் இல்ல அது நம்ம கொடுத்த காசுல கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ரா உனக்கு 700 நான் தரேன். இதில் நீ ரிட்டர்ன் காசு கொண்டு வரணும். ஓகேவா? ஷாப்பிங் எனக்கு இமானுக்கு இந்த உனக்கெல்லாம் கிடையாதுடா, காசு கிடையாது. உனக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டேன். 500 கொடுத்தது பெருசு. ஓகேவா? போயிட்டு டூரை என்ஜாய் பண்ணிட்டு வரணும், நல்லபடியாக போயிட்டு வரணும், நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்ணும். ஓகேவா? ஆமாம், 2 பிளேட் சாப்பிட்ணும். இப்போது
ஆமாம். இப்போ இவங்களுக்கு இப்போ எவ்வளோ ரூபா ஆச்சு? 4500, 5005, 6, 6500. உங்கள் கையில் ஒரு 7000, 6500, 7500 7500 போச்சு. ஒன்றும் இல்லை. அதாவது இதனால நம்மளோட கல்யாண வெட்டிங் அனிவர்சரி போச்சு. இப்போ இது வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். இவங்க 9ஆம் தேதி வேணும்னு கேட்குறாங்க என்கிட்ட. கடன் நான் கொடுத்த கடன் எனக்கு 9 முன்னாடி திருப்பி கொடுக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கே உளுந்தடிச்சு ஓடுறேன். நமக்கு வெட்டிங் அனிவர்சரி விட்டுட்டு இப்போ எனக்கு கடன் அடைக்கணுமே அப்படின்ற போகிறேன். இப்போ என் பிள்ளைங்களுக்கு தெரியாது இவ்வளோ 20 வருஷத்து அனிவர்சரி விட்டுட்டு நம்மளை டூருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற விஷயம் இப்போ இவங்களுக்கு சின்னதாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அனிவர்சரி வரும்ல, அப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா அப்பா 20 வருஷம் அனிவர்சரி விட்டுட்டு எங்களை அனுப்பிச்சாங்க டூருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு நீங்கள் அப்போ உட்காந்து அழுவீங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம். அனிவர்சரி என்ன இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியாது. வெட்டிங் அனிவர்சரி உங்களுக்கு நீங்கள் கொண்டாடும் போது அப்போது அதோட இது தெரியும். நாங்கள் சாக்ரிஃபை பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புகிறோம். ஹாப்பியாக தான் அனுப்புகிறோம். ரொம்ப இது வருத்தம்லாம் படாது, ஹாப்பியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இவனுக்கு சுண்ணத்து பண்ணணும்னு இந்த காசு இருந்தால் பண்ணியிருக்கலாம். அந்த காசும் போச்சு. இப்போ இவனுக்கு எப்போ சுண்ணத்து பண்ணுறது எனக்கு தெரியல. 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வெட்டலை அவனுக்கு. ஓகேவா? டூருக்கு போயிட்டு அவனை வெட்டி படுக்க போட்டேன் ரூமில். ஓகேவா? கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணி விட்ருவோம். கொஞ்சம் நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், சீக்கிரம் அவனுக்கு சுண்ணத்தை பண்ண. நல்லா நீங்களாம் இந்த வீடியோ நல்லா பார்த்து நல்லா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காசு கொடுப்பாங்க யூடியூப்ல இருந்து. அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறேன், நீங்கள் பார்க்க மாட்டீங்களே. எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்க, எங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கலாம் பாருங்க. சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது. நாங்கள் எப்போ ப்ளே பட்டன் வாங்குறதுங்க? ஒரு ப்ளே பட்டன் நான் பிரைன் மாஸ்க் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இவங்களுக்கு 4 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் வந்து ப்ளே பட்டன் கிடைக்கிற மாதிரியே தெரியல. அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு உங்கள் கையில் இருக்குது. அதனால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. நானும் வந்து நாளைக்கு கிளம்புறேன். கரிஷ்மா இந்தா, கரிஷ்மா உனக்கு ஒரு 4 நாளைக்கு நான் இல்லை. இந்த காசு செலவுக்கு வச்சுக்க. வீட்டில் சக்கரை இல்லை, சக்கரை வாங்கி வச்சுக்க. பால் மீனுக்கு இதை வச்சுக்க. நான் எப்போ வரும்னு தெரியாது. மீதி சாமான் இருக்குது. ஓகேவா? அதை வச்சு பொழப்பு ஓட்டுங்க. அடுத்து நான் ரிட்டன் வந்ததுக்கப்புறம் இவங்களோட வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் 1 வீக் எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது, கரிஷ்மா மட்டும்தான் இருக்கும். இவங்கெல்லாம் டூர் போகிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கல்யாணம் தண்ணிக்கு ஃபோனே சுவிட்ச் ஆஃப் எனக்கு. ஏன்னா நான் கடனை கொடுக்கணும், அதனால் நீங்கள் சம்பாதிச்சோம். ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 25 இயர்ஸுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணிப்போம். ஓகேவாடா? நீ பண்ணி கொடுப்பியா எங்களுக்கு சம்பாரிச்சு? இவன் சம்பாதிக்கூட நாங்கள் போயிடுவோம், உலகத்தொட்டே போயிடுவோம். நீ சம்பாரிச்சு யாருக்கு கொடுக்க போறியோ? நாங்கள் எப்படி இருக்கோம் நீங்கள் சம்பாரிச்சு? சரி, வீடியோ முடிச்சிடுமா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.